ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது லிங்க் லிஸ்ட் ப்ரோக்ராமிங்க. லிங்க் லிஸ்ட்டோட பேசிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வெபினார் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேங்க. அதில் வந்து இன்னும் இன்டெப்த்தாக என்னோடய யூடியூப் சேனலில் இந்த வீடியோஸ் எல்லாமே லோட் ஆக போகுதுங்க. இன்னும் இன்டெப்த்தாக வந்து லிங்க் லிஸ்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்றத பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஓகே, ஏன்னா நான் சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து லைக் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வெபினார் நான் தர போகிறேங்க. ஓகே, லிங்க் லிஸ்ட் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா முதல் லிங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்களேன், நான் வந்து இந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து லைக் ஃபஸ்ட்டு வந்து லைக் 10ன்ற ஒரு லிங்க் லிஸ்ட்டை உருவாக்குறேங்க. இது 60ன்ற டேட்டா இருக்குங்க. அடுத்து 60ன்ற ஒரு பொசிஷனில் நான் லிங்க் லிஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கிறேன். அதுலேருந்து 20ன்ற ஒரு இடத்துக்கு வருது. 102ன்னும் போது ஸோ 102ன்ற ஒரு அட்ரஸுக்கு போகும். சரிங்க, பாருங்கள், 60ன்ற லொக்கேஷனில் 10ன்ற டேட்டா இருக்குது. இங்கே இப்போ நல்லு தான். இன்னொன்று க்ரியேட் ஆன நியூ நோடு ஒன்று க்ரியேட் ஆன உடனே நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 102ன்ற இடத்த பாயிண்ட் பண்ணோம். அங்கே 20 இருக்குங்க. இப்போ நல்லுன்னு இருக்குது. 525 ஒன்று 525க்கு போது அங்கே 30 இருக்குங்க. இதுதான் வந்து உடைய லிங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹெட் நோடுன்னுவாங்க. ஃபைனலாக இருக்கிறத டெய்ல் நோடுன்னுவாங்க. ஃபஸ்ட்டு நோடை வந்து ஹெட் நோடுன்னு சொல்லுவாங்க. இது பேர் ஹெட் நோடுங்க. நியூ நோடு உருவாகும் பொழுது ஆட்டோமேட் 102 இங்கே வந்துடுச்சுங்க. இப்போ 525 போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது ரீடைரக்ட் ஆகுது. அந்த பாயிண்டர் கொடுத்து டேட்டாவும் பாயிண்டரும் இருக்கும். இதுதான் லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உனக்கு நோடுன்னு ஒன்று இருக்கும். அதில் டேட்டா, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்ட்ரக்சர் விச் இஸ் எ பாயிண்டர். ஸோ ஸ்ட்ரக்டு நோடுங்க. நோடு ஸ்டார் நெக்ஸ்ட்னா அடுத்த பாயிண்டரை குறிக்கக்கூடிய தன்மை. இதான் வந்து உன்னுடைய லிங்க் லிஸ்ட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. ஒரு நோட் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஃபைனலாக நம்ம டைப் டெஃப்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இதோடு நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் முடிய போகுதுங்க. ஸோ டைப் டெஃப்னா என்ன? டைப் டிஃபைன்னா இன்ட்டு ஐன்னு நான் தரேங்க. எனக்கு இன்ட்டுன்றது அலர்ஜிக்காக இருக்குது சார். இன்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது வெங்கட் ஐன்னு கொடுத்தா வேலை செய்யுமானா பண்ண முடியும். அதுதான் டைப் டெஃப்னு சொல்லுவாங்க. அட்வான்டேஜ் ஆஃப் டைப் டெஃப்னா ப்ரோக்ராம் வந்து போர்ட்டபுளாக இருக்குங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இன்ட்டுன்னு எனக்கு பிடிக்கலப்பா, வெங்கட் நான் தரணும்பா, எஸ் யூ கேன் கிவ். இன்ட்டு ஐக்கு பதிலாக வெங்கட் ஐன்னு நான் தர போகிறேங்க. அதான் டைப் டெஃப்ங்க. ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக டிக்ளரேஷன் டு அண்டர்ஸ்டாண்டுங்க. ஓகே, டைப் டெஃப் இன்ட்டு டேட்டான்னு நான் தர போகிறேங்க. ஓகே, வேறு ஏதாவது ஒரு பேர் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஆலியாஸ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டைப் டெஃப் நம்ம பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள். இன்ட்டு a = 10 டைப் டிஃபைன் இன்ட்டு டேட்டா இன்டிஜர் டேட்டா அப்படின்னு நான் தரேங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா வந்து இன்ட்டு டேட்டா பாருங்கள், டைப் டெஃப் இன்ட்டு டேட்டா நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ டைப் டெஃப் இன்ட்டு டேட்டா நான் கொடுத்தேன்னா இன்டிஜர் என்பதற்கு பதிலாக இன்ட்டு டேட்டாவை நீ பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து இன்ட்டு நான் போட்டிருக்கேன் இல்லையா, தேவையில்லை. இன்ட்டு டேட்டா a = 10 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் குழப்பி வச்சுருக்கேன் உண்மையாகவே. டைப் டெஃப் இன்ட்டை வந்து இன்ட்டு டேட்டா வந்து இன்டிஜர் டேட்டான்னு மாற்றி வச்சுருக்கேங்க. ஸோ இன்ட்டுக்கு பதிலாக இன்ட்டு டேட்டான்னு கூப்பிடுப்பா, இன்ட்டு டேட்டாக்கு பதிலாக இன்டிஜர் டேட்டான்னு கூப்பிடு. இப்படி நம்ம எழுதலாம். நீ என்ன வேணால் எழுதிக்கலாம், ஒர்க் ஆகும். சி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுங்க. ஸோ இங்கே வந்து நான் இன்ட்டுக்கு பதிலாக என்ன தரலாம், இன்ட்டு டேட்டான்னு தரலாம். அதாவது ஈஸியாக உனக்கு புரியறதுக்காக வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிற டேட்டா டைப்புக்கு பதிலாக இன்னொரு டேட்டா டைப் பேரை மாற்றிக்கிறது ஆலியாஸ் நேம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான். ஸோ இன்ட்டுக்கு பதிலாக இன்ட்டு டேட்டாவை இங்கே தரலாம். இன்ட்டு டேட்டாவுக்கு பதிலாக இன்டிஜர் டேட்டான்னு கொடுக்கலாம். நான் இங்கேயும் டிக்ளேர் பண்ணலாம், இங்கேயும் டிக்ளேர் பண்ணறதுக்காக 2 முறை கொடுத்து வச்சுருக்கேன். பாருங்களேன், இன்ட்டு a = 10ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இன்டிஜர் டேட்டா b = 20ன்னு கொடுத்துருக்கேன். ரெண்டுமே இன்டிஜர் தான். இன்டிஜர் டேட்டா எஸ்ன்னு கொடுத்துருக்கேங்க. எஸ் சம்முன்றதுக்காக. ஸோ இதுவும் இன்டிஜர் தாங்க, இன்ட்டு தாங்க. s = a + b ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சம் = 30ன்னு கொடுத்துருக்கேன். சிம்பிள். இதுதான் டைப் டிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ப்ரோக்ராமை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ டைப் டெஃப்ன்றது மேலேயும் தரலாம். இது குளோபல் டிக்ளரேஷன், இது லோக்கல் டிக்ளரேஷனை 2ஆக பிரிப்பாங்க. ஓகேவா? டைப் டிஃப் இன்ட்டு டேட்டா. இங்கே நான் இன்ட்டு டேட்டான்னு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருந்திருக்கும் இல்லைங்களா? நான் இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்டு a = 10 அப்படின்னு இருக்குங்க. டைப் டெஃப் இன்ட்டு டேட்டா இன்டிஜர் டேட்டான்ட்டு இவனுடைய இன்னொரு பேர் இதுன்னு கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அதான் வந்து நான் கொடுத்துருக்கிற சின்டாக்ஸுங்க. ஓகேவா? இவனுடைய இன்னொரு பேர் இது, இவனோட இன்னொரு பேர் இது அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீ இந்த பெயரையும் பயன்படுத்தலாம், இந்த பெயரையும் பயன்படுத்தலாம், இந்த பெயரையும் பயன்படுத்தலாங்க. இதுதான் டைப் டெஃப்ங்க. இன்டிஜர் டேட்டா b = 20ன்னு கொடுத்துருக்கேன். இன்டிஜர் டேட்டா எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். s = a + b எல்லாமே ஒரு இன்டிஜர், 2 இன்டிஜர், 3 இன்டிஜருங்க. 3மே இன்டிஜர் தாங்க. ஸோ பிரிண்ட் ஆஃப் சம்மு எஸ்ன்னு கொடுத்துருக்குங்க. எஸ் வந்து பிரிண்ட் ஆகுங்க. கெட் சிஹெச்னு ஃபைனலாக அவுட்புட்டை நிறுத்துறதுக்காக கொடுத்துருக்க ப்ரோக்ராமுங்க. சரிங்களா? இதுதான் டைப் டெஃப்கான ஒரு சிம்பிளான ஒரு அழகான ப்ரோக்ராமுங்க. ஓகே, இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணலாங்க.
ஸோ இப்படி கம்பைல் பண்ணும்போது ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ண போகிறேங்க. ஓகே, லெட்ஸ் கம்பைல் இட்ஸ். கம்பைல் பண்ணிடலாங்களா? ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ண போகிறேங்க. ஸோ கம்பைல் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ண போகிறேங்க. கம்பைல் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ண போகிறேங்க. ஸோ ரன் பண்ணால் வந்து ரெண்டுமே ஆட் பண்ணி 13 வந்துச்சுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ். ஓகே, டைப் டெஃப் வித் ஸ்ட்ரக்சருங்க. இது இன்னும் அட்வான்ஸுங்க. ஓகே, நம்ம இப்போ கடைசியாக என்னோட ப்ரெசன்டேஷனோட கடைசிக்கு வந்துட்டுருக்கோம். டைப் டெஃப் வித் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னா வந்து டைப் டிஃபைன் பண்ணுறதே வந்து இங்கே பாருங்களேன். டைப் டெஃப் ஸ்ட்ரக்சருக்கே இன்னொரு பேர் நான் தரதை ட்ரை பண்ணுறேங்க. ஸ்ட்ரக்ட்டு நேம் ஏ அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே பாருங்களேன், இன்ட்டு ஐடி கேட்ட ஸ்டார் நேம் ஃப்ளோட் பர்சன்டேஜ் கொடுத்து ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம முன்னாடி டிக்ளேர் பண்ணது எப்படி, ஸ்ட்ரக்ட்டு எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தேன் இல்லையா, ஸ்ட்ரக்ட்டு எம்ப்ளாயின்னு ஒரு பேர் கொடுத்தேங்க. ஓகேவா? அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டைப் டெஃப் ஒரு ஸ்ட்ரக்சரையே ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு பேருக்குள்ளே அடக்கிட்டேன். இங்கே பாருங்கள், அதாவது நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து டைப் டெஃப் இன்ட்டு ஒரு பேருங்க. இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரே கொடுத்து அதுக்கு ஒரு பேரை வச்சுருக்கேங்க. அதுதான் டைப் டெஃபோட ஸ்பெஷாலிட்டிங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டைப் டெஃப் ஸ்ட்ரக்ட்டு அந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட் ஏன்னா ஏன்றது எதுக்கு, ஐடி நேமு பர்சன்டேஜ் அலோகேட் ஆகும். பின்ற ஸ்ட்ரக்சருக்கு சரிங்களா, ஐடி நேமு பர்சன்டேஜ் அலோகேட் ஆகும். இதுதான் வந்து உங்களோட டைப் டெஃப் வித் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெபினார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த கம்பெனி காஷியன் ஃபார்ம் எங்களோட கம்பெனி இன்பிளான்ட் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப்லாம் கொடுத்துட்ருக்கோம். யாருக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம், டிகிரி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுங்க, டிகிரி கம்ப்ளீட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க, ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் என்னோட நம்பர் கீழே இருக்குங்க, இல்லை எங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நாங்கள் வீக்கெண்ட் கோர்சஸ் நானே டேரெக்டாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ இதெல்லாமே என்னோட வீக்கெண்ட் கோர்சஸுங்க. எங்களை நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. அண்ட் இது எங்களோட யூடியூப் சேனல்ஸுங்க, விக்கிடெக்கி கோட், விக்கிடெக்கி இன்டர்வியூ டிப்ஸ், விக்கிடெக்கி ஸ்கூல்னு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ எங்களோட வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் தான் எங்களோட ட்ரீமுங்க. ஸோ அதனால தான் இது எல்லாத்தையும் தமிழில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டு ட்ரான்ஸ்ஃபார்ம் தி சொசைட்டிங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் பார்த்ததுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாழ்க தமிழ், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. தேங்க்யூ.